தமிழகத்தில் அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது யார்? மு.க. ஸ்டாலினுக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன? எடப்பாடியின் பலம் என்ன, பலவீனம் என்ன? விஜயின் பலம் என்ன, பலவீனம் என்ன? மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது திமுகவிடம் ஆட்சியை எடப்பாடி தட்டி பறிக்க போகிறாரா அல்லது இருவருக்கும் பெரிய ஸ்பாய்லராக இருந்து தமிழகத்தில் தொங்கும் சட்டசபைக்கு வித்திட போகிறாரா விஜய் என்பது குறித்து தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பெருமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்த கிங் 360 தமிழகம் தழுவிய தேர்தல் முடிவுகளை இப்பொழுது விரிவாக காணலாம். பாருங்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அகில இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெற இருக்கிறது. அதற்கான தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. தேர்தல் களத்தில் யார் முந்தி வருகிறார்கள், யாருக்கு எதனால் வாக்குகள் அதிகரிக்க போகிறது என்பது குறித்த கிங் 360 சர்வே குழுமம் தமிழகம் முழுவதும் எடுத்திருக்கிறது. நமது கிங் 360 பொறுத்தவரை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே கருத்து கணிப்புகளை எடுத்து பலவாறாக வெளியிட்டு வருகிறோம். அதில் பல்வேறு கருத்துக்கள் அப்பொழுது சர்ச்சையாக இருந்தாலுமே கூட பின்பு அதுதான் ஊடகங்களின் கருத்தாகவும் அனைவரின் எண்ணமாகவும் மாறி இருந்தது. அந்த வகையில் மார்ச் 31 வரை, அதாவது நாமினேஷன் தாக்கலுக்கு முன்னாடி நாள் வரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு 234 தொகுதிகளிலும் தொகுதிக்கு 400 முதல் 500 வாக்காளர்கள் வரை மொத்தம் சுமார் 1 லட்சம் வாக்காளர்களிடம் எடுக்கப்பட்ட சர்வேவின் முடிவுகளை தமிழகம் முழுவதும் 5 பிரிவுகளாக பிரித்து நாம் நேற்று முதல் பார்த்து வருகிறோம். அதில் மொத்தமாக யாருக்கு எவ்வளவு கிடைக்கப் போகிறது என்பது குறித்து தான் இன்று பார்க்க போகிறோம். நாம் சென்னை மாவட்டம் தனியாகவும், வடக்கு மண்டலம் தனியாகவும், டெல்டா மண்டலம் தனியாகவும், தென் மண்டலம் தனியாகவும், கொங்கு மண்டலம் தனியாகவும் நாம் பார்த்தோம். இப்பொழுது மொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக யார் அதிக இடங்களை வெல்லப் போகிறார்கள், அதில் யார் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், அல்லது ஒரு சில ஊடகங்கள் கூறுவது போன்று தொங்கும் சட்டமன்றம் அமையப் போகிறதா என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும், தமிழக வெற்றி கழகம் தனித்தும், நாம் தமிழர் கட்சி தனித்தும், டாக்டர் ராமதாஸ், வி.கே. சசிகலா கூட்டணியும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒரு கூட்டணியும், டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சி தனித்தும் போட்டியிடுகிறது. தமிழகம் இதுவரை பார்த்திராத விசித்திரமான 7 முனை போட்டியை காண்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28 தொகுதிகளிலும், தேமுதிக 10 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 5 தொகுதிகளிலும், மதிமுக 4 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளிலும், மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகளிலும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2 தொகுதிகளிலும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 1 தொகுதியிலும், எஸ்டிபிஐ 1 தொகுதியிலும், முக்குளத்தோர் புலிப்படை 1 தொகுதியிலும், தமிழர் தேசம் கட்சி 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக களமிறங்குகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும், தமாக 5 தொகுதிகளிலும், இந்திய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளிலும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 1 தொகுதியிலும், புரட்சி பாரதம் 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுக எஞ்சிய 169 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சியும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. இதில் தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி தொகுதியில் மட்டும் வேட்பாளர் மனு தள்ளுபடியானதால் 233 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் களம் காண்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் மற்றும் வி.கே. சசிகலா கூட்டணி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் களம் காண்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையிலான சில அமைப்புகள் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் தமது கட்சி நிர்வாகிகளை போட்டியிட வைத்து போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டதால் டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், வேல்முருகன், ஜான் பாண்டியன் ஆகிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் களத்தில் இல்லை. இந்நிலையில் 23ஆம் தேதி நடைபெற உள்ள தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும், எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது போன்ற கேள்வி கணைகளுடன் கிங் ஊடக குழுமம் தமிழகம் தழுவிய கருத்து கணிப்புகளை நடத்தியுள்ளது. இப்படி தமிழகம் முழுவதும் 5 மண்டலங்களாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு 41% வாக்குகள் கிடைக்கின்றன. அதிமுக கூட்டணிக்கு 33% வாக்குகளும்,
தமிழக வெற்றி கழகத்திற்கு 21% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 3% வாக்குகளும் கிடைக்கின்றன என்று நமது கிங் ஊடக குழுமம் கணிக்கிறது. இதை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு இருப்பது, திமுகவுக்கு அதன் சாதனை திட்டங்களை மட்டும் எடுத்து கூறுவது, இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக களம் அமைந்திருக்கிறது. மத்தியில் எப்படி மோடி தலைமையிலான ஆட்சிக்கு எதிர்க்கட்சிகள் பலமாக இல்லையோ அதே போன்று தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் என்றுதான் இருக்கிறது. அதனால் திமுக அபாரமான வெற்றியை பல மண்டலங்களில் பெறுகிறது. தற்பொழுதைய கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி திமுக கூட்டணி 165 முதல் 180 இடங்களை வரை பெற்று ஆட்சியை மீண்டும் தக்க வைத்து திராவிட மாடல் ஆட்சியின் 2.0வை ஸ்டாலின் கட்டமைக்க இருக்கிறார் என்பதுதான் நமது கிங் ஊடக கருத்து கணிப்பின் முடிவுகளாக இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தை 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி 50 முதல் 65 இடங்கள் வரை வெற்றி பெறும் என தெரிகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக அளவில் 10 முதல் 20% வரை வாக்குகள் பிரித்தாலுமே கூட அது பெரும்பாலான தொகுதிகளை அதிமுகவின் வெற்றியை குலைக்கிறது. இந்த தேர்தலில் விஜய் மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருக்க போகிறார். அவர் அதிமுகவின் வெற்றியை அதிக அளவில் பாதித்தும் திமுகவுக்கு ஒரு சில தொகுதிகளில் பாதிக்கவும் செய்ய போகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சாதனையாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த இடைப்பட்ட கோலத்தில் ஆர்கே நகரில் நடந்தது போன்று மேஜிக் ஏதேனும் நடந்தால் 2 முதல் 6 தொகுதிகள் வரை விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை சென்னை மண்டலத்திலும் தென் மண்டலத்திலும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் 15 முதல் 20% வரை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு இருப்பது எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிளவுபடுவதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக மிகவும் எதிர்பார்த்து இருந்தது. அன்புமணியின் ராமதாஸ் நாம் மாம்பழத்தோடு போட்டியிடுகிறோம், மொத்தமாக அள்ளிவிடலாம் என்று எடப்பாடி போட்டு வைத்திருக்கக்கூடிய கணக்கும் விசிக மற்றும் தேமுதிகவை வைத்து ஸ்டாலின் வடக்கு மண்டலத்தையும் கைப்பற்றுகிறார் என்பதுதான் தெரிய வருகிறது. கொங்கு மண்டலம் எப்பொழுதும் அதிமுகவுக்கு கோட்டையாக இருக்கும் என்று கூறி வரும் அதிமுக இந்த முறை உள்ளாட்சி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் நடந்ததை போன்றுதான் இப்பொழுதும் நடக்கப் போகிறது. கொங்கு மண்டலத்திலும் திமுகவின் வெற்றி விகிதம் அதிகரிக்க போகிறது என்பதுதான் மக்களின் கருத்து கணிப்பாக இருக்கிறது. சென்னை எப்பொழுதும் போல் திமுகவுக்கு சாதகமான மண்டலமாகவே மாறுகிறது. தாவேகாவில் இருக்கக்கூடிய விஐபிகளும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தாலுமே கூட இறுதி வெற்றி என்பது உதயசூரியனுக்குத்தான் இருக்க போவதாக தெரிகிறது. டெல்டா ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கூட்டணி ராஜதந்திர நடவடிக்கைகளாலும் திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்டங்கள் தொகுதி வாரியாகவும் வீடு வாரியாகவும் ஒவ்வொரு மனிதர் வாயிலாகவும் ஒவ்வொரு வாக்காளர் வாயிலாகவும் பயனடைந்திருக்கிறார்கள். இது இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்றை தமிழகம் கண்டிருக்கிறது. இது ஒன்றே தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக மக்கள் ஸ்டாலின் பின்னால் அணிவகுக்க காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் யார் சிறந்த முதல்வர் வேட்பாளர் என்று கேட்கும் பொழுது தமிழகம் தலைமை அளவில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய முதல்வர் வேட்பாளரான ஸ்டாலினுக்கு இதுவரை திமுக தலைவர்களில் யாருக்கும் கிடைக்காத அளவிற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 42% பேர் மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும், சிறந்த முதல்வர் வேட்பாளராக நாங்கள் ஸ்டாலினை தான் தேர்வு செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 30% மக்கள் சிறந்த முதல்வர் வேட்பாளராக அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள். 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று நாங்கள் தான் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை பொறுத்தவரை 24% பேர் சிறந்த முதல்வர் வேட்பாளர் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய்க்கு இவ்வளவு வாக்கு வங்கி அதிகரித்ததுதான் எதிர்க்கட்சிகளின் பிளவும் ஸ்டாலின் என்ற ஒரு மிகப்பெரிய பிராண்டும் திமுகவுக்கு கை கொடுத்திருக்கிறது. மற்றபடி நாம் தமிழர் கட்சியின் சார்ந்த சீமானுக்கு 4% ஆதரவு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது மொத்த வெற்றியை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது மண்டல வாரியாக நாம் வெளியிட்டதின் ஒரு பார்வை பார்க்க போகிறோம். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி 11 தொகுதிகளையும், அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளையும், தாவேகா 2 தொகுதிகளையும், நாம் தமிழர் கட்சி இடம் எதுவும் பிடிக்கவும் வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. சென்னை மீண்டும் திமுகவின் கோட்டையாகிறது. சென்னை மாவட்டத்தில் மிக சிறந்த முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் ஸ்டாலின் 54% பேரும், எடப்பாடி பழனிசாமி என்பவர்கள் 30% பேரும், விஜயை 12% பேரும், சீமானுக்கு 4% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது சென்னை மண்டலத்தின் கருத்து கணிப்பு முடிவுகள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தின் வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்தில் 64 சட்டமன்ற தொகுதிகள். அதில் திமுக 40 முதல் 41 சீட்டுகள் வரை வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 21 முதல் 23 இடங்களை வெல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேகா 1 அல்லது 2 இடங்களை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் தெரிகிறது. இந்த மண்டலத்தை பொறுத்தவரை
சிறந்த முதல்வர் வேட்பாளராக யாரை தேர்வு செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது மு.க. ஸ்டாலினுக்கு 51% பேரும், எடப்பாடி பழனிசாமிக்கு 32% பேரும், விஜய்க்கு 12% பேரும், சீமானுக்கு 5% பேரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். வடக்கு மண்டலம் திமுகவின் கூட்டணி பலத்தால் அபார வெற்றியை பெறுகிறது என்பதுதான் கிங் 360 கணிப்பாக இருக்கிறது. அடுத்து டெல்டா மண்டலம். டெல்டா மண்டலத்தில் 46 சட்டமன்ற தொகுதிகள். அதில் திமுக 37 முதல் 39 இடங்களை வரை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக 6 முதல் 8 இடங்களை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேக ஏதேனும் ஒரு தொகுதிகளை பெற்றால் வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எந்த இடமும் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அனைத்து இடங்களிலும் 4ஆம் இடத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். இங்கு மிக சிறந்த முதல்வர் வேட்பாளர் யார் என்று டெல்டாவில் கேட்கும் பொழுது டெல்டா ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அலை அடிக்கிறது. அங்கு ஸ்டாலினுக்கு 56% பேரும், எடப்பாடி பழனிசாமிக்கு 30% பேரும், விஜய்க்கு 10% பேரும், சீமானுக்கு 4% பேரும் ஆதரவு அளித்துள்ளனர். மொத்தத்தில் டெல்டா ஸ்டாலினின் அலை அடிக்க தொடங்கிவிட்டது. இதை அறுவடையாக்கும் வேளையில் உதயசூரியனின் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள். அடுத்து தென் மண்டலங்கள். தென் மண்டலங்களை பொறுத்தவரை 58 தொகுதிகள். அந்த 58 தொகுதிகளில் திமுக 52 முதல் 54 இடங்களை வரை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக 3 முதல் 4 இடங்களை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேக 1 அல்லது 2 வெற்றியை சுவைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கான இடங்கள் இல்லை. தெற்கில் மீண்டும் கெத்து காட்டுகிறார் ஸ்டாலின் என்றே கூற வேண்டும். அங்கு மிக சிறந்த முதல்வர் வேட்பாளராக யார் என்று கேட்டால் திமுக தலைவர் ஸ்டாலின் 56% பேரும், எடப்பாடி பழனிசாமியை 28% பேரும், விஜய்க்கு 10% பேரும், சீமானுக்கு 6% பேரும் மிக சிறந்த முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்துள்ளனர். தெற்கில் ஸ்டாலின் அடித்தாடிய அதிரடி கூட்டணி கணக்குகளும் ஓபிஎஸ் போன்றவர்களை இணைத்ததின் விளைவு ஒட்டுமொத்தமாக தெற்கில் கெத்து காட்டுகிறார் ஸ்டாலின். இதற்கு அடுத்ததாக கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் எப்பொழுதும் அதிமுகவின் கோட்டை என்று கூறப்பட்டு வந்தது. அது கடந்த உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்களில் அது மாற்றி கட்டமைத்திருந்தார் செந்தில் பாலாஜி. அந்த வகையில் இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்களும் ஏவா வேலு அவர்களுக்கும் உட்பட்ட 50 சட்டமன்ற தொகுதிகள் கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்டது. இதில் திமுக 28 முதல் 30 இடங்களை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக 19 முதல் 21 இடங்களை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேக 1 இடங்களை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மிக சிறந்த முதல்வர் வேட்பாளராக யாரை காண்கிறீர்கள் என்று கேட்டதற்கு கொங்குவில் 47% பேர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு 38% பேரும், விஜய்க்கு 12% பேரும், சீமானுக்கு 3% பேரும் கொங்கு மண்டலத்தில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கடந்த முறையை விட ஸ்டாலின் அதிக இடங்களை பிடிக்கிறார். இதற்கு அவரது கூட்டணி பலம், இன்னொன்று அவரது தளபதிகள் செந்தில் பாலாஜி, ஏவாவேலு போன்ற தளபதிகளின் கையில் இருப்பதாலும், அதிமுகவின் முகங்களாக பார்க்கப்படுகிற வேலுமணி, தங்கமணி போன்றவர்களின் இடத்திலேயே இவர் நான் திராவிட மாடல் ஆட்சி அமைத்தவுடன் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக இருக்கிறேன் என்று கூறியதன் விளைவும், திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை திட்டங்கள் கொங்கு மண்டலத்திலும் ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று சேர்ந்ததின் விளைவு, அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு இல்லத்திலும் 15,000 முதல் 25,000 ரூபாய் வரை ஏதேனும் ஒரு வகையில் நேரடியாக பணமே பெற்றிருக்கிறார்கள் அரசின் நலத்திட்டங்கள் மூலம். இது அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலேயே திமுகவுக்கு சாதகமான முடிவுகள் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. பார்க்கலாம். மார்ச் 31 அன்று எடுக்கப்பட்ட இந்த தேர்தல் கணிப்புகள் என்பது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிகளை இறுதி செய்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட பின் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. திமுகவின் சார்பிலோ தேர்தல் அறிக்கை வெளியிடப்படவில்லை, கூட்டணிகள் இறுதி செய்யப்படவில்லை, முதல்வர் பிரச்சாரமும் ஆரம்பிக்கப்படாத நிலையில் எடுத்த போதே இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. திமுகவின் தேர்தல் பிரச்சாரங்களில் 8,000 ரூபாய்க்கு கூப்பன், உங்களிடம் இல்லாத பொருட்களை வீட்டுக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்பது மிகப்பெரிய கருத்தாக்கமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெருவிலும் பேசப்பட்டு வருகிறது. 1000 ரூபாய் கொடுத்த ஸ்டாலின் 2,000 ரூபாயை வழங்குவார் என்று மகளிருக்கு அறிவித்த அறிவிப்பு ஸ்டாலின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஏனால் கடந்த தேர்தலின் போது 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார்கள். எதிர்க்கட்சிகள் எல்லாம் கொடுக்க முடியாது, நிதி நிலைமை சரியில்லை என்று கூறினார்கள். அதை கொடுத்து சாதித்து காட்டியிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். அதனால் அவருக்கு அவர் கூறிய 2,000 ரூபாயும் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை திமுகவின் தேர்தல் அறிக்கை மீது மக்களுக்கு
மக்களுக்கு இருக்கிறது. எதிர்க்கட்சியினருக்கே கூட திமுக கூறும் தேர்தல் அறிக்கை என்பது சாத்தியமானது, சாத்தியப்படுத்தி விடுவார்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் திமுக தலைவர். இது திமுக தலைவராக கலைஞர் கருணாநிதி இருந்த பொழுதே, கலைஞர் டிவி அறிவித்த பொழுதே இதெல்லாம் கொடுக்க முடியாது என்று கூறினார்கள். அதை கொடுத்து சாதித்து காட்டினார் திமுக தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி. அந்த டிவிக்கள் அனைத்தும் தரமானதாக இன்று அளவிலும் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் அதிமுக கூட்டணி சார்பாக அடுத்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட ஃபேன், மிக்சி போன்றவைகள் எல்லாம் தரமற்றதாகவும் ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே கைலாங்கடைக்கு சென்றதும் அதிமுக தலைமையின் மீது தேர்தல் அறிக்கை கொடுத்து இலவச பொருட்கள் குறித்து அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு காரணம். அதுமில்லாமல் கூட்டணியை தொடர்ந்து கட்டமைப்பதிலும் கூட்டணிக்காக விட்டுக் கொடுப்பதிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் திறமையாக செயல்பட்டு வருகிறார் என்று அகில இந்தியாவை போற்றுகிறார்கள். அதே போன்று மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மண்டலத்திலும் யாரை இணைத்தால் திமுகவின் வெற்றி சாத்தியம் என்பதை செந்தில் பாலாஜி இணைத்த பொழுது ஆரம்பித்த வேலை இப்பொழுது தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் இணைத்த பொழுதும் கூட ஒவ்வொரு மண்டல வாரியாக மைக்ரோ லெவலில் ஸ்டாலின் செய்த வேலைகள் அவருக்கு கை கொடுத்துள்ளது. தென் மண்டலத்தில் ஓபிஎஸ்ஸின் துணையோடு தொகுதிகளின் வெற்றியை சுவைக்கிறார். தென் மண்டலங்களில் இந்த நிலை என்றால் டெல்டா மண்டலத்தில் வைத்திலிங்கம் போன்றவர்களை இணைத்ததன் காரணமாக டெல்டா மண்டலத்தில் முடிவுகளே 6-7 தொகுதிகளில் சாத்தியமாக்கி இருக்கிறார் ஸ்டாலின். வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை விசிக மற்றும் தேமுதிகவை இணைத்ததன் மூலம் வெற்றியை சுவைக்கிறார். அன்புமணி இருந்தும் பெருவாரியான வெற்றியை அதிமுகவால் வடக்கு மண்டலத்தில் கிடைக்காமல் போவதற்கு காரணம் ஸ்டாலினின் ராஜதந்திர நடவடிக்கையே. சென்னை விஜய் எவ்வளவுதான் வாக்குகளை பிரித்தாலுமே கூட தனது வாக்கு வங்கியின் காரணமாக சென்னையில் உள்ள தனது தளபதிகள் மூலமாக சென்னையை மீண்டும் திமுகவின் கோட்டையாக்கிறார் ஸ்டாலின் என்றே தெரிகிறது. பார்க்கலாம் இறுதி வரை பிரச்சாரம் எப்படி செல்ல போகிறது. தேர்தல் அறிக்கையின் கதாநாயகர்களோ இறுதி கட்டத்தில் என்னென்னவெல்லாம் சூறாவளியும் புயலும் அடிக்கப் போகிறதோ என்பதை பொறுத்து தேர்தல் முடிவுகளும் இதில் முடிவுகளிலிருந்து ஏறலாம் அல்லது மாறலாம். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் தேர்தல் முடிவுகளை நாம் ஏப்ரல் 4 அன்று சந்திப்போம். வாருங்கள். பேர் என்ன? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.